ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இங்கே பாருங்களேன், தண்ணியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் உப்பு உரப்பு காரம் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு தோணி இருக்கும், என்னடா இது சன்னமாகவும் ரசம் இருக்கணும், உப்பு காரத்தோட காரச்சாரமாகவும் இருக்கணும், காரச்சாரத்துக்கு ரசப்பொடியை போட்டால் மொத்தையாட்டம் ஆகிடுது. அந்த மொத்தையை போக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா ஏகப்பட்ட ரசம் ஆகிடுது, இன்றைக்கி நாளைக்குன்னு சளிச்சு போயிடும். அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கே பாருங்களேன், நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்து இப்போ சரியாயிடுச்சு, பழகி இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குது. இது ரசம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பாத்திரம் தான் இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டா, உங்களுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதாவது நம்ம பூண்டு, தக்காளி, அப்புறம் முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா, எண்ணெய் இல்லைன்னா நெய் அவங்கவுங்க இஷ்டம் போட்டு கடுகோட சீரகம் வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கின பிறகு அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நல்லா எண்ணெய் இதில் வதக்கிடணும். தக்காளி இதில் கடுகு சீரகத்தும் வெடித்த பிறகு நம்ம பொடியாக நறுக்கினா இது பச்சை மிளகாயை வதக்கிட்டு அது கூட என்னெல்லாம் சேர்க்கணும், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, கருவேப்பிலை கொஞ்சமாவது அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, பேப்பரில் கொஞ்சம் வறண்டு, இல்லைன்னா அழுகாமல் இருக்கும். வதக்கிட்டு ரசப்பொடியை போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு, இதுக்கு முந்தின வீடியோவில் உப்பு போட சொல்ல மறந்துட்டேன். உப்பு எப்படி மஸ்ட்டு தான், நீங்கள் போட்டுக்கிங்க தெரியும். சரி, இதில் உப்பு போட்டு நல்லா இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, ரசப்பொடியை போட்டு வதக்கிட்டு, பெருங்காயம் இதில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் சன்னமாக புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கினா ஜம்முன்னு இருக்கிற ரசம். அது இன்னும் இந்த மாதிரி பண்ணதுலேருந்து அரோமா, பச்சை மிளகா அரோமாவுக்கு எல்லோரும் விரும்புகிறாங்க. அது என்னவோ வாசனை அப்படிங்கிற இதில் முகத்தில் சாப்பிட்றாங்க. அது பச்சை மிளகாய் வதக்கின வாசனை. கடுகு சீரகத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகாய் வதக்கிட்டு தக்காளி இதெல்லாம் ஞாபகம், அப்புறம் ரசப்பொடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.